ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ எனக்கு எடிட் பண்ணலாம்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான டைமிங் இப்போ தான் கிடச்சிச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பண்ணாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து பண்ணாக்க இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அது இல்லாமல் இந்த சாங் வந்து பண்ணாக்க நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணாமல் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்தலாமா குயிக்காக? அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்கா அடாப்ட் எஸ்எஃப்எஸ். இந்த ஆப் வந்து பண்ணாக்கா ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இல்லை இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்கள் இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்கா நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மீடியாக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கீழ் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே பிஎன்ஜி பிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஸோ நீங்கள் ப்ரீசெட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லிஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐட் மோஸ்ட்லி நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஸோ இல்லை உங்களுக்கு தெரியலனாக்க நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் வந்து பண்ணாக்க சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க கம்பெனி பொறுப்பில்ல. ஸோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ப்ரீஷீட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீங்கள் ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க லிங்க் எங்கே இருக்குது அப்படின்றீங்க. ஜஸ்ட் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணாலே போதும். நான் மேலே வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு பேராக்கில் ஒரு 2-3 லைன் கீழே வந்து பண்ணாக்க ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பேன் மெட்டீரியலில். அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ப்ரீஷீட் எஸ்எம்எல் ஃபைல் வேணா எஸ்எம்எல் ஃபைல் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க ப்ரீஷீட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐக் மோஸ்ட்லி இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் 2 ப்ரீஷீட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ எல்லாமே நான் வந்து பண்ணாக்க கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு அந்த கார்ட்டூன் இமேஜுக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண பாருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ எப்படி நம்ம பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரே ஒரு லைக். ஓகே, ஸோ ஒரே ஒரு லைக்கை தட்டிவிட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு கூடவே உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணி பார்த்தலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த கேலோடி கார்ட்டூன் இமேஜை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு கலெக்ஷன் கொட்டு ஸ்டாருக்கு நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். மேலே ப்ளஸ் இருக்கா அது வந்து பண்ணாக்க நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பாய் பிக் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே கலெக்ஷன் கொட்டு அதே ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பாய் பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ரெசென்ட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட் இது ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்கா இடத்துல ஃபிட்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு உங்கள் வெள்ளால் நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி கேல் பிக்கும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், ஆட் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பேக்ரவுண்டில் சேம் பிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அது மட்டும் எப்படின்னு சொல்லிடுறோம், ஏன்னா சில பேருக்கு தெரியாத. இந்த இடத்துல பாய் அண்ட் கேர்ள்னு ஒரு குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குரூப் போயிட்டேன். இப்போ முன்ன நான் எப்படி சொல்லணும் அதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டேன். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் வரலாறு நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிட்டு நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப்பில் ஆட் ஆயிடுச்சா? இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல டூப்ளிகேட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்புக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா அதுக்கு கீழே வர மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு
கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி இதோடைய சைஸ் வந்து பண்ணாக்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஆட் ஆச்சா. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் கலர் ரேட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல சேச்சுரேஷனும் வைப்ரேஷனும் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாட்டஸில் நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சேச்சுரேஷனே 0 இருக்கா இது அப்படியே மைனஸ் சைடு வச்சிங்கனாக்க பேக் பண்ணியில் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை வந்து பண்ணாக்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இந்த இடத்துல பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது வேல்யூ வந்து பார்த்தினாக்கா ஒரு 50. ஓகே, ஸோ உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி தான். அவ்வளோதான் ஆட் ஆச்சு. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு நார்மலாக நீங்கள் போய் ஆட் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்லணும் அதே சேம் மெத்தடில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான் இங்கே வீடியோ. ஜஸ்ட்டு நீங்கள் பிக் ஆட் பண்ண மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் எல்லா பிக்கும் ஆட் பண்ண பின்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கிறது ஒரு டைம் 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு மேலே சூப் பட்டன் இருக்கா அது இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சூப் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோதான் இங்கே. ஸோ மறக்காமல் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.